ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரொக்கோலி குருமா எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ரொக்கோலி குருமான்றது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நிறைய பேர் வந்து சின்ன பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் சஜஸ்ட் பண்ணதில். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிவ்யூஸ் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் நான் ப்ரொக்கோலி குருமா செய்கிறதுக்காக ஒரு குக்கரில் வந்து 2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து இப்போ கூட என்னெல்லாம் போடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவோம்ல, பிரியாணி இலை, அப்புறம் பட்டை, கூட வந்து கொஞ்சம் கல்பாசி, அதை வந்து போட்டு நான் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இது கூட நான் வந்து வெள்ளைக்கடுகு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு கருப்பு கடுகு இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கூட இது கூட ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் வெந்திருக்கு. ப்ரொக்கோலி கூட நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டர் பீன்ஸ். நீங்கள் வந்து வேறு கூட இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக சென்னா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பட்டாணி, இப்போ கேரட், பீன்ஸ் அப்படி கூட போட்டு நீங்கள் குருமா பண்ணலாம். இப்போது அது நல்லா கொஞ்சம் அந்த கிரேவியோட மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணலாம். இது கூட நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன், ப்ளஸ் 2 டீஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன், அப்புறம் கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் அரைச்ச மசாலா இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேவையான அளவு உப்பு வந்து நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அந்தளவு போட்டுக்கோங்க. இது கூட நான் தேங்காய், முந்திரி கூட அரைச்சது மாதிரி வச்சு போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுவீங்கனாலும் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இதை மூடி வச்சிடலாம். ஒரு 2 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ப்ரொக்கோலியோட நன்மைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ப்ரொக்கோலியில் நிறையா ஃபைபரும் இருக்குது. இந்த கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரிலாம் மலச்சிக்கலால் அவஸ்தைப்படுறவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதேமாதிரி இப்போ நம்ம மஞ்சள் எல்லாம் ஆட் பண்ணுறனால அது வந்து ஒரு இம்யூன் பூஸ்டராக தான் தெரியுது. அப்புறம் இது கூட வந்து பட்டர் பீன்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். அது வந்து நமக்கு ப்ரோட்டீன் சோர்ஸாக தருது. ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த ப்ரொக்கோலி குருமான்றது ரொம்ப நல்லதும் கூட அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு ரிவ்யூ சொல்லுங்கள்.